அத்தியாயம் 8. சபரியையும் அருணையும் சுமந்து கொண்டு 20 நிமிட பயணத்தில் பங்களாவை தொட்டது அஜித் மேனனின் கார். அங்கே போர்ட்டிகோவில் ஏற்கனவே நின்று கொண்டிருந்த சந்தன நிற காரை பார்த்ததுமே, அட, கல்யாண்ராஜ் வந்திருக்கானா என்று மனசுக்குள்ளே கேட்டுக்கொண்டார். கார் போர்ட்டிகோவுக்கு சற்று முன்பாகவே தன் இயக்கத்தை முடித்து கொண்டு நிற்க அஜித் மேனன் இறங்கி கொண்டார். டிரைவரை பார்த்து சொன்னார், இந்த 2 பசங்களையும் டைனிங் ஹாலுக்கு கூட்டிகிட்டு போய் இவங்களுக்கு இஷ்டப்பட்டதை சாப்பிட வச்சுட்டு ரிசர்ச் பிளாக்கில் கொண்டு போய் உட்கார வச்சிடு. சரி சார். டிரைவர் தலையசைத்து சபரியையும் அருணையும் காரை விட்டு இறங்க செய்து கூட்டி போனார். அஜித் மேனன் டிராயிங் ரூம் கடந்து ஹாலுக்கு வந்தார். அங்கே சோஃபாவில் சயின்ஸ் டுடே ஆங்கில இதழை புரட்டி கொண்டு உட்கார்ந்திருந்தார் கல்யாண்ராஜ். எப்போ வந்த கல்யாண்ராஜ்? அரை மணி நேரம் ஆச்சு. ரிசர்ச்னு 24 மணி நேரமும் லேபுக்குள்ளேயே அடைஞ்சு கிடப்பையே. இன்னைக்கு அதிசயமாக இருக்க. எங்கே போயிருந்த? ரிசர்ச் விஷயமாக தான் போயிருந்தேன். 2 பார்வை இல்லாத சிறுவர்கள் தேவைப்பட்டாங்க. ஒரு பிளைண்ட் ஸ்கூலுக்கு போய் அவங்கள கூட்டிக்கிட்டு வர்றேன். அது இருக்கட்டும், என்ன நீ கடைசியாக பார்த்து எத்தனை நாள் இருக்கும்? 3 வாரம் இருக்கும். டெல்லிக்கு போயிட்டு நேற்று தான் திரும்பி வந்தேன். ஏன் கேட்குற? இல்லை, போன தடவை பார்த்தப்போ உன் தலைமுடி கண்ணங்கரையில்னு இருந்துச்சு. இந்த 3 வாரத்தில் பாதி தலை நரைச்சி போயிருக்கே, அதான் திகச்சு போய் கேட்டேன். இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. இன்றைக்கி கம்பெனிக்கு போகலை, அதான் ஃப்ரீயாக ஆயில் பாத் எடுத்துக்கிட்டு டை கூட போட்டுக்காமல் உன்னை பார்க்க வந்தேன். வயசு 50 ஆகுதில்ல, இன்னும் நரைக்காமல் இருக்குமா? அதை டை போட்டு மறைக்கலைன்னா என்ன? உன்ன மாதிரி சயின்டிஸ்ட்க்கு நிறைய ஒரு எக்ஸ்ட்ரா பர்சனாலிட்டி. என்ன மாதிரி பிஸ்னஸ்மேனுக்கு அது ஒரு அட்வான்டேஜ்னு நான் நினைக்கிறேன். நிறைய ஆராய்ச்சி எனக்கு தேவையில்லாத வேலை. கண் ஆராய்ச்சியிலேயே ஏகப்பட்ட வேலை பாக்கி இருக்குது. அதை பார்த்துட்டு போக தான் வந்தேன். ஆராய்ச்சி எந்த அளவில் இருக்குது? கிளைமேக்ஸ் முடிஞ்சாதானே சொல்ல முடியும் ரிசர்ச் தோல்வியா அல்லது வெற்றியான்னு. இன்னும் செய்ய வேண்டியது என்னென்ன பாக்கி இருக்கு? எல்லாமே முடிஞ்சது. நான் உன்கிட்ட சொல்லலை? அந்த சிந்தட்டிக் கிளாஸ் ஐட்டம் கூட தயார் பண்ணிட்டேன். அது வேலை செய்யுதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணணும். அப்படித்தானே? அஜித் மேனன் ஆமோதித்தார். கரெக்ட். அந்த கண் பார்வை இல்லாத சிறுவர்களுக்கு அந்த கிளாஸை போட்டு பார்த்து சில பரிசோதனைகள் பண்ணி பார்க்கணும். தட்ஸ் ஆல். அந்த பரிசோதனை எப்போ? இன்னைக்கே, இப்போவே. பரிசோதனை நடக்கும்போது நான் கூட இருந்த ஆட்சேபனை எதுவும் இல்லையே. அஜித் மேனன் பொய் கோபத்தோடு கல்யாண்ராஜை முறைத்து பார்த்தார். கொன்னுடுவேன். இந்த ரிசர்ச் முழுக்க முக்கியமான கட்டங்களில் நீ கூடவே தானே இருந்திருக்க. இப்போ மட்டும் என்ன புதுசாக பர்மிஷன் கேட்குற? சாரி. கல்யாண்ராஜ் புன்னகையோடு சொன்னபோது அறைக்குள் கார் டிரைவர் எட்டி பார்த்தார். சார், அந்த 2 பசங்களையும் ரிசர்ச் பிளாக்கில் உட்கார வச்சுட்டேன். சரி, நீ போகலாம். டிரைவர் நகர்ந்த பின் அஜித் மேனன் கல்யாண்ராஜை பார்த்தார். லேபுக்கு போகலாமா? கல்யாண்ராஜ் தலையசைத்து இருக்கையை விட்டு எழுந்தார். 2 அறைகளை கடந்து வலது பக்கம் வழியாக வெளிப்பட்டார்கள். வெறுமன சாத்தப்பட்டிருந்த லேபரேட்டரி கதவுகளை திறந்தார் அஜித் மேனன். உள்ளே சபரியும் அருணும் பேசிய குரல்கள் காதில் வந்து விழுந்தது. இந்த மாதிரி வாய்க்கு ருசியாக சாப்பாடு கிடைக்கும்னா இங்கேயே இருந்துடலாம் இல்லையா? சி, முட்டாள்தனமாக பேசாத. நான் டீச்சர் சொன்னதையே நினச்சிக்கிட்டே இருக்கேன். சாப்பாடு கிடைக்கிறதா முக்கியம்? பார்வை கிடைக்கிறது தான் எனக்கு முக்கியம். கண்ணு தெரிய ஆரம்பித்தா அதை விட பெரிய சந்தோஷம் வேற என்ன இருக்குது? அவர்களின் குழந்தைத்தனமான உரையாடல்களை காதில் வாங்கி புன்னகைத்தபடியே உள்ளே வந்தார் அஜித் மேனன். கல்யாண்ராஜும் பின் தொடர்ந்தார். இவங்க தான் பிளைண்ட் ஸ்கூலில் இருந்து கூட்டிகிட்டு வந்த பசங்களா? ஆமாம். எதுக்கு 2 பசங்க? ஒருத்தன் பிறவி குருடு, இன்னொருத்தனுக்கு இடையிலே கண் பார்வை பறி போயிருக்கு. சொல்லிக்கொண்டே மேஜையை பற்றி கொண்டு பெஞ்சில் உட்கார்ந்திருந்த அவர்கள் இருவரையும் நெருங்கினார் அஜித் மேனன். இடதுபுறம் வைக்கப்பட்டிருந்த 2 விசேஷ நாற்காலிகளுக்கு சபரியையும் அருணையும் கூட்டி வந்தார். அதன் மேல் இருவரையும் உட்கார வைத்து கை கால்களும் அசையாதபடி பெல்ட் போட்டு மாட்டிவிட்டார். சபரி லேசான குரலில் நடுங்கினான். அங்கிள், எனக்கு பயமா இருக்கு என்றான். அஜித் மேனன் உதட்டில் புன்னகை அரும்ப அவன் முகத்தை தட்டி கொண்டார். என்ன பயம்? ஏன் என்னை கட்டி போடுறீங்க? உன்னை மட்டும் கட்டலை, அருணையும் தான். இப்போது அருண் கேட்டான். அங்கிள், எதுக்காக கட்டுறீங்க? டெஸ்ட்டு நடக்கும்போது உங்கள் பொசிஷன் மாறாமல் இருக்கணும் இல்லையா? அதுக்காகத்தான். என்ன டெஸ்ட் பண்ண போகிறீங்க? அப்போவே சொன்னேனே, பயந்துக்க வேண்டாம். சும்மா சில கண்ணாடிகளை உங்களுக்கு மாட்டி விட்டு அந்த கண்ணாடி மூலமாக உங்களால் பார்க்க முடியுதான்னு பார்க்க போகிறோம், அவ்வளவுதான். அவர்கள் மௌனமாய் உட்கார்ந்திருக்க அஜித் மேனன் அன்பான குரலில் தொடர்ந்து கேட்டார். என்ன, டெஸ்ட்டுக்கான ஏற்பாடுகளை செய்யலாமா வேண்டாமா? நீங்கள் சரின்னு சொன்னாதான் நான் செய்ய ஆரம்பிப்பேன். அருண் பட்டென்று சொன்னான். செய்ய ஆரம்பிங்க அங்கிள், பயம் ஒன்றும் இல்லையே. இல்லை. என்ன சபரி, நீ ஒன்றும் பேச மாட்டேங்கிற?
சில வினாடிகள் தாமதத்துக்கு பின் அவனும் தலையாட்டினான். எனக்கு பயமில்லை அங்கிள். வெரி குட் சொன்ன அஜித் மேனன் அந்த விசேஷ நாற்காலியின் உயரத்தை அட்ஜஸ்டரியின் உதவியால் சரிப்படுத்தினார். அந்த நாற்காலிகளுக்கு நேரெதிரே ஒரு 15 mm திரை இருந்தது. அதை சுற்றியும் ஃப்ளாஷ் விளக்குகள் விதவிதமாக வோல்டேஜில் இருந்தன. அந்த நாற்காலிகளுக்கு நேரெதிரே ஒரு 16 mm திரை இருந்தது. அதை சுற்றியும் ஃப்ளாஷ் விளக்குகள் விதவிதமான வோல்டேஜ்களில் இருந்தது. பேனல் போர்டில் இருந்த சுவிட்சுகளை இயக்கி திரையில் வெளிச்சம் விழவைத்தார். அருகில் இருந்த கபோர்டை திறந்து சில பெட்டிகளை கவனமாக எடுத்து மேஜை மேல் வைத்தார். அவைகளில் ஒன்றை பிரித்தார். அதில் வட்ட வடிவமான 2 ஃப்ரேம்கள் இருந்தன. கண்ணாடிகளை சுலபமாக மாற்றி பொருத்தக்கூடிய வசதி அந்த ஃப்ரேம்களில் இருந்தது. ஃப்ரேமை முகத்தில் பொருத்த வசதியான உயர்தர லாஸ்டிக் வார் அதில் இணைக்கப்பட்டு இருந்தது. அந்த வெற்று ஃப்ரேமை இருவரின் முகத்திலும் மாட்டிவிட்டார். இருவரையும் பார்த்து கேட்டார், இப்போ உங்களுக்கு கண்ணில் என்ன தெரியுது? 2 பேருமே கோரஸான குரலில் வார்த்தைகளில் ஒரே மாதிரி வெளிப்பட்டார்கள். எப்பவும் போலதான் இருக்கு. எப்படி? எதுவுமே தெரியல, இருட்டா இருக்கு. கல்யாண்ராஜ் குறுக்கிட்டார். நீங்கள் வெறுமன ஃப்ரேம் மட்டும்தானே போட்டிருக்கீங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரிய சான்ஸ் இல்லையே. அஜித் மேனன் சிரித்தார். வாஸ்தவந்தான், ஆனால் கண்ணாடி எதுவும் போடாததற்கு முன்னாடி சாதாரணமாக இவங்க கண்ணுக்குள்ளே எப்படி இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? கேட்டவர் இன்னொரு பெட்டியை திறந்தார். அந்த பெட்டிக்குள் ஸ்பாஞ்ச் படுக்கையில் 2 ஊதாவர்ண கண்ணாடிகள் இருந்தன. அவைகளையும் கையில் எடுத்தார். கண்ணாடிகள் ரொம்பவும் தடிமனாக இருந்தன. அஜித் மேனன் சோதனைக்காகவே பிரத்யேகமாக செய்து வாங்கிய கண்ணாடிகளில் ஒன்று இவை 2ம். அந்த கண்ணாடிகள் 2ஐயும் சபரி அருண் 2 பேரின் கண்களுக்கு முன்னால் இருந்த ஃப்ரேமில் சொருகி வைத்தார். ஸ்க்ரூக்களை திருகி கண்ணுக்கும் லென்ஸுக்கும் இடைப்பட்ட தூரத்தை சரி செய்தார். கல்யாண்ராஜ் ரொம்பவும் ஆர்வமாக அஜித் மேனனின் செய்கைகளை பார்த்து கொண்டிருந்தார். அஜித் மேனன் லேசா இதய துடிப்பு அதிகரிக்க அந்த 2 சிறுவர்களையும் பார்த்து எதிர்பார்ப்போடு கேட்டார், இப்போ உங்க கண்ணுக்கு ஏதாவது தெரியுதா? சபரி அருண் 2 பேரின் வாயிலிருந்து வரப்போகிற பதிலுக்காக அஜித் மேனனும் கல்யாண்ராஜும் ஏராளமான ஆர்வத்தோடு காத்து கொண்டிருந்தனர். அத்தியாயம் 9. அந்த டாக்டர் குருவை ஜிஹெச்சுக்கு எடுத்துகிட்டு போக சொன்ன உடனே சுபலேகா உடைந்து போய் அழ ஆரம்பித்தாள். டாக்டர், இவனோட நிலைமையை கொஞ்சம் நினச்சி பாருங்க. பயத்தில் துவண்டு போயிருக்கான். இந்த ஜந்து அசைறதை பார்த்தா பயமாக இருக்கு. அந்த டாக்டர் தைரியம் சொல்ல முயன்றார். பயப்பட வேண்டாம், சட்டப்படி இந்த மாதிரி கேஸில் நாங்கள் கை வைக்க முடியாது. இவன் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, அதுக்கு நாங்கள் கேரண்டி தரோம். இன்னொரு டாக்டர் குறுக்கிட்டார். நீங்கள் இங்கே பேசிக்கிட்டு இருக்கிற நேரம் கிளம்பி போயிருந்தீங்கன்னா ஜிஹெச்சில் இம்மிடியேட்டாக ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கலாம். நான் வேணும்னா ஒரு ரெக்கமெண்ட் சீட் தரேன், அதை அங்கே உள்ள டாக்டர்கிட்ட தந்தீங்கன்னா உடனே ஏதாவது ஹெல்ப் செய்வாங்க. வினயகுமார் அவசரப்பட்டான். அதையாவது சீக்கிரம் தாங்க டாக்டர். அடுத்த 5 நிமிடங்களில் அந்த பிரைவேட் நர்சிங் ஹோமை விட்டு வெளியேறி ஜிஹெச்சை நோக்கி பறக்கலானான். ஜிஹெச்சின் கசப்பான போர்ட்டிகோவில் காரை சொருகிய வினயகுமார் வேகமாக கீழே இறங்கி உள்ளே போனான். சீஃப் டாக்டர் தந்த சீட்டை டியூட்டியில் இருந்த டாக்டரிடம் நீட்டினான். அந்த கிறுக்கலான கையெழுத்தை புருவங்கள் சுருக்கி படித்து முடித்த அவர் குழப்பமாய் எழுந்தார். சிப்பந்திகளிடம் ஸ்ட்ரெச்சர் போக ஏற்பாடு செய்துவிட்ட சக டாக்டர்கள் 2-3 பேரிடம் அவசரமாக போனார். அடுத்த சில நிமிடங்களில் ஐசியூ வார்டில் அட்மிட் செய்யப்பட்ட குருவின் படுக்கையை எல்லோருமே சூழ்ந்து கொண்டிருந்தனர். வெரி பெக்யூலியர் கேஸ். ஐ திங்க் இதை உடனே ரிமூவ் பண்ணலேனா இட் இஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட். போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் தந்தாச்சா? அந்த அசையும் சதை வடிவில் உயிரினத்தை குருவின் கையிலிருந்து அகற்றுவது எப்படி என்று தீவிரமாக பேசி கொண்டிருந்து விட்ட கடைசியில் குரு ஆபரேஷன் தியேட்டருக்கு எடுத்து செல்லப்பட்டான். வராந்தா பெஞ்சில் ஏராளமான துக்கத்தோடு காத்திருந்தார்கள் வினயகுமாரும் சுபலேகாவும். அத்தியாயம் 10. சபரியும் அருணும் கண்ணை இடுக்கிக் கொண்டு முகத்தை சுருக்கி கொண்டு பார்க்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டார்கள். நீளமான சில நிமிடத்துக்கு பின் ஏமாற்றமாய் உதட்டை பிதுக்கினார்கள். எதுவும் தெரியல அங்கிள். மெல்லிசா வெளிச்சம் ஏதாவது? இடது வலமாக தலையை அசைத்தார்கள். பழைய மாதிரியே இருட்டாதான் இருக்கா? ஆமாம். சில வினாடிகள் மௌனத்துக்கு பின் அருண் சொன்னான். கண் லேசா வலிக்கிற மாதிரி இருக்கு. கல்யாண்ராஜ் கவலையோடு கேட்டார். என்ன அஜித் மேனன், பழைய மாதிரி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அவசரப்பட வேண்டாம். இவங்களோட பதிலை வச்சு ஒவ்வொரு மாடிஃபிகேஷனாக பண்ணிக்கிட்டே வருவேன். ஏதாவது ஒரு ஸ்டேஜில் சின்ன வெளிச்சமாவது இவங்களுக்கு தெரிஞ்சால் அது என்னோட ஆராய்ச்சியின் வெற்றி தான். ஃபர்தராக அதை டெவலப் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இந்த கண்ணாடி என்ன செய்யுது? இந்த கண்ணாடிகளில் கணிசமான பங்கு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் கலந்துருக்கு. இதை போட்டுக்கிட்டு ஒரு பொருளை பார்க்குறப்ப இதிலிருந்து வெளிப்படுற ரேஸ்
அந்த பொருளை தாக்கி திரும்பவும் ரிஃப்ளெக்ட் ஆகி கண்ணாடிக்கே வருது. பொருள் இருக்கும் தூரத்துக்கு ஏற்ற மாதிரி திரும்பி வர கதிர்களோட இன்டென்சிட்டி வேறுபாடு இருக்கும். அந்த வேறுபாடு மூளைக்கு போய் பொருளோட அவுட்லெட் மங்கலாக புரியும். இப்போதைக்கு இதை கொண்டு நிறங்களை உணர முடியாது. இது என்னென்ன பொருள்னு அடையாளம் காண முடியாது. ஆனால் இதை கொண்டு மற்றவங்க துணை இல்லாமல் தைரியமாக ரோட்டில் போக முடியும். எதிரில் உள்ள எல்லா பொருட்களுமே மங்களா அவுட்லெட் லைன் மாதிரி உணர முடியும் சொன்ன அஜித் மேனன் திரைக்கு மேல் கொட்டி கொண்டிருந்த ஃப்ளாஷ் விளக்குகளின் லைட் இன்டென்சிட்டியை மாற்றி அமைத்தார். வேறு பெட்டியில் இருந்த கண்ணாடியை ஃப்ரேமில் மாட்டினார். மீண்டும் அவர்கள் இருவரையும் பார்த்து கொண்டே கேட்டார், இப்போ ஏதாவது தெரியுதா? சில வினாடிக்கு பின் உதட்டி பிதுக்கி தலையை ஆட்டினார்கள். தெரியல. அஜித் மேனன் ஒளி வெள்ளத்தின் அளவை மாற்றினார். இப்ப தெரியல. லென்ஸ் தூரத்தை சரிப்படுத்தினார். தொடர்ந்து அவர்கள் இருவரும் ஏமாற்றமான உதட்டை பிதுக்கியபடியே இருந்தார்கள். கல்யாண்ராஜுக்கு சலித்து போனது. அஜித் மேனன், எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு. இது சாத்தியமில்லைன்னு தோணுது. டிசப்பாயிண்ட் பண்ணாதே. அதுக்காக இல்லை. நீயும் என்னென்னவோ பண்ணி பார்க்குற. ஆனால் இவங்க ஒன்றும் தெரியலை, இருட்டாயிருக்குன்னு ஒரே பதிலை தான் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. ரிசர்ச் உன்னோட பிஸ்னஸ் மாதிரி இல்லை கல்யாண்ராஜ். இன்னைக்கு ஒரு முடிவெடுத்து நாளைக்கு அதை சாதிக்கிற வேகம் இங்கே நடக்காது. காத்திருக்கணும். சலிக்காமல் எல்லா வகையான முயற்சிகளையும் ஒன்று பாக்கி இல்லாமல் செஞ்சு பார்க்கணும். கல்யாண்ராஜ் லேசான ஏமாற்றத்தோடு சொன்னார். இன்னைக்கு ஒரு அதிசயம் நடக்க போகுது. அதை பார்த்துட்டு போகலான்னு காத்துக்கிட்டு இருந்தேன். நீ சொல்கிறத பார்த்தா இது இப்போதைக்கு ஆகிற வேலை இல்லை போலிருக்கே. அஜித் மேனன் சிரிப்பை சிந்தினார். உன்ன மாதிரி பொறுமை இல்லாதவனா நான் இருந்திருந்தா இந்த ரிசர்ச்சில் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கூட வந்திருக்க முடியாது. உனக்கு உலகமாக பொறுமை இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நான் கிளம்புறேன். சில மாஸ்டர் மாடிஃபிகேஷனை இப்போ நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போ. கல்யாண்ராஜ் அஜித் மேனன் சொன்னதற்காக ஒரு சேரை இழுத்து போட்டுக்கொண்டு கொஞ்சமும் ஆர்வம் இல்லாமல் அவரின் செயல்பாடுகளை பார்க்க ஆரம்பித்தார். அஜித் மேனன் வெவ்வேறு கண்ணாடிகளை பொருத்தி வெவ்வேறு லைட் இன்டென்சிட்டிகளை காம்பினேஷன்கள் அமைத்து சலிக்காமல் முயற்சிகளை செய்து கொண்டிருந்தார். கிட்டத்தட்ட 45 நிமிடங்கள் கரைந்திருந்த அந்த வினாடியில் அஜித் மேனன், கல்யாண்ராஜ் 2 பேருமே சற்றும் எதிர்பார்க்காத அது நடந்தது. அத்தியாயம் 11. அந்த போலீஸ் ஜீப் ஜிஹெச் காம்பவுண்ட் ஓரமாக வந்து நின்றது. உள்ளே இருந்து இறங்கினார்கள் இன்ஸ்பெக்டர் சசிதரனும் சப் இன்ஸ்பெக்டர் விக்டரும். சசிதரன் நடந்து கொண்டே கேட்டார், விக்டர், ஃபோனை நீங்கள் தானே அட்டன் பண்ணினீங்க? ஆமாம் சார். இவங்க சொன்ன தகவலை சரியாக கேட்டிங்களா? ஏன் சார் இப்படி கேட்குறீங்க? இல்லை, ஏதோ விசித்திர விலங்கு அது இதுன்னு என்னால் நம்பவே முடியலை. ஒரு தடவைக்கு 4 தடவையாக கேட்டுட்டு தான் சார் உங்ககிட்ட சொன்னேன். இவங்க என்ன சொன்னாங்களோ அதையே தான் வார்த்தை மாறாமல் உங்ககிட்ட சொன்னேன். நமக்கு இருக்கிற ஏகப்பட்ட பிடுங்கல்ல இவங்க எதையோ சொல்ல நீங்கள் எதையோ காதில் வாங்கிக்கிட்டீங்களோன்னு எனக்கு சந்தேகமாயிடுச்சு. சொல்லிக்கொண்டே சசிதரன் சிரிக்க விக்டர் சீரியஸாக சொன்னார், சிரிக்காதீங்க சார். இந்த கேஸில் ஏதோ பெரிய தலைவலி இருக்குன்னு அப்போ இருந்து எனக்குள்ள ஒரு பச்சி சொல்லிக்கிட்டே இருக்கு. நத்திங். அந்த பையனோட அப்பா அம்மா கிட்ட ஒரு ஃபார்மல் என்கொயரி நடத்திக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். டாக்டர் அறை வந்திருக்க எக்ஸ்கியூஸ் மீ சொல்லிவிட்டு அறைக்குள் நுழைந்தார்கள். அவர் தலைமை டாக்டர் என்றும் அவரின் பெயர் ஆர் ராமமூர்த்தி என்பதையும் அங்கிருந்த பெயிண்ட் அடித்த பலகை சொல்லியது. ராமமூர்த்தி அவர்களை வரவேற்று இருக்கையை காட்டி உட்காரச் சொன்னார். ஃபோன் மெசேஜ் வந்தது. கேஸ் ரொம்ப வினோதமாக தெரிஞ்சது. டாக்டர் தலையசைத்தார். எங்களுக்கே கூட ரொம்ப வித்தியாசமான கேஸ் தான் மிஸ்டர் சசிதரன். விலங்குன்னா அது எந்த மாதிரி? எப்படி அந்த பையனோட கையை பிடிச்சிச்சு? அது எந்த மாதிரி விலங்குன்னு வாயால் விவரிக்க முடியாது. நீங்கள் அதை நேரில் வந்து பார்க்குறது பெட்டர். எங்கே வச்சிருக்கீங்க? வாங்க போகலாம். ராமமூர்த்தி சசிதரனும் விக்டரும் அவரை தொடர்ந்தார்கள். நீளமான வரந்தாவில் அவரின் பின்னால் நடந்தார்கள். லிஃப்ட் வழியே 2ஆம் ஃப்ளோருக்கு தொட்டு அங்கிருந்து ஒரு அறைக்குள் நுழைந்தார்கள். 10க்கு 10 அறை. அறையைச் சுற்றிலும் ஏராளமான மருத்துவ சாதனங்கள் நிரம்பி கிடந்தது. அந்த மேஜை மேல் இருந்த கண்ணாடி கூண்டில் அந்த ஜந்து. பார்த்த உடனேயே சசிதரனையும் விக்டரையும் முகம் சுளிக்க வைத்தது அந்த சதை தொகுப்பு. மெல்லிசாய் நெளிந்து கொண்டிருந்தது அது. இப்போ அந்த பையனுக்கு எப்படி இருக்கு? ஹீ இஸ் ஆல்ரைட். பார்த்த உடனே நாங்கள் பயந்த அளவுக்கு இதனால் ஆபத்து எதுவும் இல்லை. அப்புறம் எப்படி அந்த பையனோட கையை இது பிடிச்சது? அவன் குச்சியால் இது தொட்டு பார்க்க முயற்சி பண்ணியிருக்கான். அப்போ அவனோட கை இந்த சதைக்குள்ளே இறங்கி இருக்கு. ஒட்டும் தன்மை இதற்கு அதிகமாக இருக்கிறதால அவன் கையோடு சேர்ந்து ஒட்டிடுச்சு. அவ்வளவுதான். இந்த வினோத ஜந்து கையோடு வந்ததை பார்த்து பையனோட பேரண்ட்ஸ் இதை அவன் கையை கவ்விருச்சோன்னு பயந்துட்டாங்க. பையனும் நிறைய பயந்துட்டான். பயத்தில் ஃபீவர் ஏறிடுச்சு. இன்ஜெக்ஷன் போட்டு ஃபீவரை இறக்கியாச்சு. ஸோ
நோ ப்ராப்ளம். உங்கள் ஸ்டேட்மெண்ட்டையும் அந்த பையன் அவனோட பேரண்ட்ஸ் 3 பேரோட ஸ்டேட்மெண்ட்டையும் எடுத்துக்கிட்டு ஃபைலை க்ளோஸ் பண்ணிடலாம். டாக்டர் புன்னகைத்தார். ஏன் கேஸை மூட ரொம்ப அவசரப்படுறீங்க? ஆமாம் டாக்டர், ஏற்கனவே ஏகப்பட்ட தலைவலி பிடிச்ச கேஸுகளை தலையை கொடுத்துருக்கோம். அரை நாளுக்கு மேலே இந்த கேஸுக்காக நேரத்தை செலவழிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அது கிரிமினல் வேஸ்ட். தேவை இருந்தால் இந்த கேஸுக்கும் நேரம் ஒதுக்கி தானே ஆகணும். என்ன சொல்கிறீங்க? ராமமூர்த்தி ஏதோ நோக்கத்தோடு தான் குக்கி போடுகிறார் என்று புரிந்து கொண்ட சசிதரன் கண்ணில் குழப்பத்தோடு அவர் முகத்தை பார்த்தார். ராமமூர்த்தி தொடர்ந்தார். நீங்கள் நினைக்கிற அளவுக்கு சுலபமாக இந்த கேஸை மூட முடியும்னு எனக்கு தோணலை. ஏன் அப்படி சொல்கிறீங்க டாக்டர்? காரணம் இருக்கு. இத்தோட கேஸ் முடியலை. அந்த பையனுக்கு எந்த ஆபத்தும் நேரலை. ஓகே, இது அவனோட அதிர்ஷ்டம்னு விட்டுடுவோம். இது என்ன மிருகம், எங்கிருந்து வந்தது, இதெல்லாம் இந்த கேஸில் விடை தெரியாத கேள்விகள் தானே. விக்டர் சசிதரனை பார்த்தார். நான் அப்பவே சொன்னேனே சார், இந்த ஜந்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் திணிக்கப்பட்டு கிடந்ததா அந்த பையனோட அப்பா சொன்னார். இது யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா? சசிதரன் நெற்றியில் சுருக்கம் விழ ராமமூர்த்தியை பார்த்தார். அவர் தொடர்ந்து சொன்னார். இன்னைக்கு இது ரொம்ப சாதாரண கேஸாக தெரியலாம். பட் இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தெரியாமலேயே கேஸை மூடிட்டா பின்னாடி பெரிய சிக்கலோட அவஸ்தைப்பட போகிறது நீங்கள் தான். நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகியிருக்கேன் டாக்டர். நீங்கள் என்னென்னவோ சொல்லி கலவரப்படுத்தாதீங்க. உங்களை கலவரப்படுத்துறதுக்காக சொல்லலை. நான் சொன்னதெல்லாம் ஜஸ்ட் ஃபேக்ட். சசிதரன் விக்டரை திரும்பி பார்த்தார். விக்டர், நீங்கள் எந்த மூர்த்தத்தில் வாயை வச்சிங்களோ தெரியல. இது பெரிய தலைவலி தான் போலிருக்கு. இருக்கட்டுமே சார், எவ்வளவு பெரிய தலைவலிக்கும் மாத்திரை இல்லாமலா போயிட போகுது? இந்த கேஸில் தலைவலி இருக்குன்னு எனக்கு சொன்ன அதே பட்சி இந்த கேஸை நிச்சயமாக நாம் சால்வ் பண்ணிடுவோம்னு சொல்லுது சார். நாம் இந்த கேஸில் முதல்ல எடுத்து வைக்க வேண்டிய உருப்படியான ஸ்டெப் எதுன்னு உங்கள் பச்சியை கேட்டே கொஞ்சம் சொல்லுங்களேன். விக்டர் சிரித்து கொண்டே, இவ்வளவு டீட்டெயில் எல்லாம் என்னோட பச்சி பேசாது சார் என்றார். கூடவே சிரித்த டாக்டர் ராமமூர்த்தி அடுத்த வினாடியை சீரியஸாக்கி கொண்டு வார்த்தைகளை வெளியிட்டார். என்னை கேட்டால் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் ஸ்டெப் இதுதான். முதல்ல இந்த விசித்திர ஜந்துவை ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹேண்ட்ஓவர் பண்ணணும். அவங்களால தான் இது என்ன பிராணி, எங்கிருந்து வந்தது, இந்த மாதிரியான கேள்விகளுக்கு சரியான விடை சொல்ல முடியும். சசிதரன் விக்டரை பார்க்க, அவர் அதை முதல்ல செய்வோம் சார் என்றார் தீவிரமாக. அத்தியாயம் 12. கல்யாண்ராஜ் திடுக்கிட்டு போய் அஜித் மேனனை பார்த்தார். அஜித் மேனன், என்ன இது? அந்த ஸ்க்ரீன் இப்படி பஸ்வமாக புசுங்கி போச்சே. அஜித் மேனன் நெற்றியை கீறிக்கொண்டே எரிந்த சாம்பலாய் போன அந்த ஸ்க்ரீனை பார்த்தார். சம்திங் ராங் கல்யாண்ராஜ். என்ன ராங்? சில யோசனை வினாடிகளுக்கு பின் அஜித் மேனன் சொன்னார். இந்த மாஸ்டர் கான்ஃபிகரேஷனில் தான் விஷயம் இருக்குது. கொஞ்சம் புரியும்படியாக சொல்கிறியா? நான் ஒன்றை நினச்சி இதை அமைக்க இப்போ வேறு ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லு. இது இந்த பசங்களுக்கு கண் பார்வை தரும்னு எதிர்பார்த்து பண்ணினேன். ஆனால் வேறு பர்பஸுக்கு உபயோகப்படும் போலிருக்கே. வேறு பர்பஸ்னா? ஏதோ சொல்ல வந்து வாயெடுத்த அஜித் மேனன் சற்றென்று சொல்ல வந்ததை நிறுத்திவிட்டு அந்த சிறுவர்களை பார்த்தார். இவங்கள முதல்ல லேபை விட்டு அனுப்பி வைப்போம் சொல்லிக்கொண்டே அங்கே ஒரு மூலையில் வைக்கப்பட்டிருந்த இன்டர்காமை அடைந்தார். ரிசீவரை கைகளில் எடுத்து காதோரமை உரச விட்டார். ஆள்காட்டி விரலில் 2 பட்டன்களை அழுத்த மறுபக்கம் பீங் பீங் என்ற இசையாய் ஓசை போனது. சொற்ப வினாடிகளில் ரிசீவரை எடுக்கப்பட்டு, ஐயா, நான் டிரைவர் பேசுகிறேன், லேபுக்கு வா. ஆகட்டும் ஐயா. ரிசீவரை சாத்தினார். சபரி யோசனை எதுவும் இல்லாமல் உட்கார்ந்திருக்க அருண் மட்டும் தயங்கி கேட்டான். அங்கிள், எங்களை ஏன் அனுப்புறீங்க? இன்னைக்கு ரிசர்ச் முடிஞ்சிருச்சு. பழைய மாதிரியே எனக்கு கண்ணு தெரிய போகுதுன்னு நான் எவ்வளவு ஆசையாக இருந்தேன். நீங்களும் நிறைய கண்ணாடி மாற்றி போட்டு பார்த்தீங்க. கொஞ்சம் கூட தெரியவே இல்லையே. அஜித் மேனன் அவனை பார்த்து சிரித்தார். சொன்னால் புரிஞ்சுக்கிற வயசு உனக்கு இல்லை. பரவாயில்லை, சொல்லுங்க அங்கிள். கிளாஸில் டீச்சர் எது சொன்னாலும் நான் தான் ஃபஸ்ட்டு புரிஞ்சுப்பேன்னு டீச்சரே அடிக்கடி சொல்லுவாங்க. உனக்கும் சபரிக்கும் இனி கண் பார்வை கிடைக்க வாய்ப்பே இல்லைன்னு எல்லா டாக்டர்களும் ஒதுக்கி தள்ளிட்டாங்க. அவங்கள சொல்லி தப்பில்லை. நம்மக்கிட்ட இருக்கிற மருத்துவ வசதி அவ்வளவுதான். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற உங்களுக்கு பார்வை கிடைக்க முயற்சி பண்ணுறேன், அவ்வளவுதான். கிடைச்சாலும் கிடைக்கலாம், கிடைக்காமல் போனாலும் போகலாம். என்ன, நான் சொல்கிறது உனக்கு புரியுதா? அருண் பெரிய மனுஷன் மாதிரி தலையை ஆட்டினான். புரிஞ்சது அங்கிள். டிரைவர் லேபுக்குள் எட்டி பார்த்தார். ஐயா, வர சொன்னீங்களே, இந்த 2 பசங்களையும் கெஸ்ட் ரூமுக்குள்ளே கொண்டு போய் விட்டுடு. சரிங்கய்யா. டிரைவர் சபரியையும் அருணையும் கூட்டிக் கொண்டு லேபை விட்டு வெளியேறினார். அவர்கள் போகும் வரை காத்திருந்த அஜித் மேனன் கல்யாண்ராஜிடம் பார்வையை திருப்பினார். கல்யாண்ராஜ் அஜித் மேனனை ஏறிட்டு இப்போ சொல்ல தலையசைத்து அவர் வார்த்தைகளை துவங்கினார்.
கல்யாண்ராஜ் இப்படி ஒரு ரியாக்ஷன் ஏற்படும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த சிந்தட்டிக் கிளாஸில் உள்ள ரேடியோ ஆக்டிவ் கதிர்கள் பொருட்கள் மேலே பாஞ்சு பொருளை அழிக்கிற தன்மையோடு இருக்கு. தற்செயலாக கிடைச்சிருக்கிற இந்த கான்ஃபிகரேஷனை வேறு விஷயங்களுக்கு வெற்றிகரமாக உபயோகப்படுத்திக்கலாம். வேறு விஷயம்னா அதை வாயால் சொல்கிறத விட டெமோ பண்ணி காமிக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். கல்யாண்ராஜ் புரியாமல் பார்த்து கொண்டு நிற்க, நீ ஒரு நிமிஷம் இரு என்று சொல்லிவிட்டு லேபை விட்டு வெளியே போனார். போன சில நிமிஷங்களுக்குள்ளே திரும்பி வந்தார். இப்போது அவர் கையில் பொசுபொசுவென்று பஞ்சு முடியால் ஒரு சாம்பல் நிற பூனை உட்கார்ந்திருந்தது. இன்னும் சில நிமிடத்தில் தனக்கு ஏற்பட போகின்ற விபரீத முடிவை பற்றி கவலைப்படாமல் அவருடைய கை தடவலின் சுகத்தில் ஜாலியாய் கண்ணை மூடியிருந்தது பூனைக்குட்டி. அஜித் மேனன் பூனைக்குட்டியை திரைக்கு முன்பிருந்த இடத்தில் ஒரு ஸ்டூலை போட்டு உட்கார வைத்தாள். அசையாமல் இங்கேயே உட்கார்ந்திருக்கணும் என்கிற மாதிரி கையால் அதற்கு செய்கை காட்டிவிட்டு, கல்யாண்ராஜ் அப்பவே அருண் உட்கார்ந்த சேர்ல நீ உட்காரு என்றார். கல்யாண்ராஜ் குழப்பத்தோடு அவரை பார்த்தார். எதுக்கு? சொன்னதை செய்யேன். கல்யாண்ராஜ் அவர் சொன்ன மாதிரியே உட்கார்ந்தார். அவரின் கண்ணில் அந்த கண்ணாடியை மாட்டிவிட்டார். இப்போ நீ அந்த பூனைக்குட்டியையே பார்க்கணும். கல்யாண்ராஜ் அஜித் மேனன் சொன்னதை செய்தார். அஜித் மேனன் வாட்சில் வினாடிகளை பார்த்தபடியே நின்றிருந்தார். சரியாய் 4வது நிமிடத்தின் தொடக்கத்தில் அந்த பூனை அப்படியே மெழுகு மாதிரி உருகி ஸ்டூலின் மேல் ஒரு சின்ன சதை குழம்பாய் நின்றது. அஜித் மேனன் புன்னகையோடு கல்யாண்ராஜின் கண்ணில் மாட்டியிருந்த கண்ணாடியை கலற்றி பெட்டியில் வைத்தார். கண்ணை கசக்கி விட்டுக்கொண்டு எதிரே இருந்த ஸ்டூலை பார்த்த கல்யாண்ராஜ் ஆச்சரியத்தோடு கேட்டார், அஜித் மேனன், அந்த பூனைக்குட்டி எங்கே? ஸ்டூல் மேலே கொட்டி கிடக்கே. அங்கிருந்த சதை குவியல். அதுதான் இப்போ உயிரோடு இருந்த பூனைக்குட்டி. மை காட், இது கொடுமை. எதுக்காக இந்த சின்ன உயிரை இப்படி பொசுக்குன? உனக்கு டெமோ பண்ணதான். என்ன டெமோ பண்ணினியா? என்னோட டெமோ உனக்கு புரியலையா? புரியலை. கல்யாண்ராஜை இமைக்காமல் பார்த்த அஜித் மேனன் பட்டென்று சொன்னார். இதே மாதிரி மனுஷங்களையும் உரு தெரியாமல் சதை குழம்பாக்கிட்டா? அதிர்ந்து போய் அவரை பார்த்தார். எதுக்காக அப்படி பண்ணணும்? அஜித் மேனன் சிரித்து கொண்டே அவரை பார்த்தார். ஏன் கல்யாண்ராஜ், இதை கூட உன்னால் புரிஞ்சுக்க முடியலையே? மனுஷன்னு இருந்தால் அவனுக்கு எதிரிங்க இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அப்படி உனக்கும் எனக்கும் கூட எதிரிங்கள் நிச்சயமாக இருக்காங்க. அவங்களை தீர்த்துக்கிறதுக்கான ஆயுதமாக ஏன் இதை பயன்படுத்தக்கூடாது? இந்த மாதிரி உரு தெரியாமல் உருகி போயிட்டா போலீஸால் கூட எதுவும் செய்ய முடியாது. நமக்கு எதிரின்னு ஒருத்தம் கூட முளைக்க மாட்டான். அவரின் வார்த்தைகளில் ஏராளமாய் பயங்கரம் இருந்தது. அத்தியாயம் 13. போலீஸ் ஸ்டேஷன். விக்டர் அந்த அறைக்குள் நுழைந்த போது சசிதரன் ஏதோ டெலிஃபோன் காலில் மும்மரமாக இருந்தார். அவர் பேசி முடிக்கும் வரை காத்திருந்து ரிசீவரை வைத்த பின்னால் குட் மார்னிங் சொன்னார். குட் மார்னிங். மதுரையிலேருந்து எப்போ சார் வந்தீங்க? போன காரியம் என்னாச்சு? ஆள் கிடைச்சானா? கிடைச்சான். கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிட்டேன். அந்த திருட்டு கேஸை அத்தோட மூடிடலாம். இந்த 2 நாளாக நீங்கள் என்ன பண்ணினீங்க? நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் தந்த மாதிரி அந்த விசித்திர ஜந்துவை ஆர்ட்ஸ் காலேஜ் ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சிட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க? இப்படி ஒரு பிராணியை வாழ்நாளில் பார்த்ததே இல்லையாம், படித்ததும் இல்லையாம். கூலாட்டம் அதை அசைகிறது அப்படியே என் கண்ணுக்குள்ளேயே இருக்குது சார். 2 நாளாக சரியாகவே சாப்பாடு இறங்கலை. அப்படின்னா அவங்க அது என்னன்னு தெரியலேன்னு கையை விரிச்சிட்டாங்களா? கையை விரிக்கலை. ரிசல்ட்டு தெரிஞ்சுக்க இன்றைக்கி வர சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க பேசுனதை பார்த்தா நீங்கள் சொன்ன மாதிரி தெரியலேன்னு கையை விரிக்கத்தான் போகிறாங்க போலிருக்கு. வேணா விக்டர், நீங்கள் வாய் வச்சிங்கன்னா அப்படியே பழிக்குது. பாசிட்டிவாக பேசுங்க. விக்டர் சிரித்தார். இப்போ லேபுக்கு போய் அந்த ரிப்போர்ட்டை கலெக்ட் பண்ணிட்டு வரலாமா சார்? கண்டிப்பாக போகணும். காலையில் கமிஷனர் இந்த கேஸை பற்றி ஃபோனில் விசாரிச்சிருக்கார். நான் ஜீப்பை அரேஞ்ச் பண்ணுறேன், நீங்கள் பின்னாடியே வாங்க சொல்லிவிட்டு அறையை விட்டு வெளியே போனார் விக்டர். காலையில் பதிவான 2 எஃப்ஐஆர்களை ஏட்டிடம் கொடுத்து ஃபைல் பண்ண சொல்லிவிட்டு வாசலுக்கு வந்தார் சசிதரன். ஜீப் தயாராக காத்திருந்தது. டிரைவிங் இருக்கையில் விக்டர் நிரம்பி இருந்தார். சசிதரன் தாவி ஏறும்போதே இன்ஜினுக்கு உயிரோட்டினார். சாலையை தேய்த்து கொண்டு விரைய ஆரம்பித்து கவர்மெண்ட் காலேஜை எட்டி பிடித்தது. அதன் அகலமான காமன் கேட்டுக்குள் பிரவேசமாகி மரங்கள் அடர்ந்த பாதைக்குள் செலுத்தினார் விக்டர். ஜுவாலஜி லேப் எங்கே இருக்குது விக்டர்? 7வது பிளாக் சார். இன்னும் 4 கேட்டை தாண்டி போகணுமா? ஆமாம் என்று தலையை அசைத்தபடியே காலேஜில் அமைக்கப்பட்டிருந்த பாதையில் ஜீப்பை ஓடவிட்டார். 7வது பிளாக்கை அடைந்து ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட் முன்பாக ஜீப்பின் இயக்கத்தை துண்டித்தார். இறங்கி அந்த லேபுக்குள் நுழைந்தார்கள். கண்ணாடி வேய்ந்த அறையிலிருந்து வெளிப்பட்டு ஒரு வழுக்கை தலை ப்ரொஃபஸர் விக்டரை புன்னகையோடு எதிர்கொண்டார்.
வாங்க இன்ஸ்பெக்டர், ஏதாவது தெரிஞ்சதா ப்ரொஃபஸர் சார்? அவர்கள் வரவேற்ற போது இருந்த புன்னகை சற்றென்று முகத்தில் காணாமல் போக வார்த்தைகளை கொட்டினார். உள்ளே வாங்க, விவரமாக சொல்கிறேன். லேபில் உள்ள மேஜைகளை கடந்து சென்றார்கள். லேபின் மிகவும் உள்வாங்கிய பகுதியில் ஒரு தனி செல்லில் கண்ணாடி கூண்டுக்குள் பத்திரப்படுத்தப்பட்டு இருந்தது அந்த ஜந்து. உள்ளே நுழைந்ததும் சொன்னார் ப்ரொஃபஸர், இது ஆக்சுவலாக என்னங்கிறத ஏகப்பட்ட பரிசோதனைகள் நடத்தி கண்டுபிடிச்சிட்டோம். அவரின் வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்திலேயே சிக்கல்கள் தீர்ந்தது என்கின்ற எண்ணத்தில் முகம் மலர்ந்தார்கள் விக்டரும் சசிதரனும். இட் நல்ல வேலை, போன நிமிஷம் வரைக்கும் எங்கள் தலைவலி பிடிச்ச கேஸ் ஆகிடுமோன்னு பயந்துக்கிட்டு இருந்தோம். ப்ரொஃபஸர் அவர்களை பார்த்து சீரியஸாக சொன்னார், இது என்னன்னு கண்டுபிடிக்க முடியாமல் போயிருந்தா கூட ஒருவேளை உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். பட் சாரி டு சே திஸ், இது என்னன்னு கண்டுபிடிச்சதால தான் உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பம்னு நினைக்கிறேன். ஆர்வமும் குழப்பமும் மேலிட ப்ரொஃபஸரை பார்த்தார்கள். அவர் வார்த்தைகளை தொடர்ந்தார். இது நாம் நினைக்கிற மாதிரி எங்கிருந்தோ வந்த விசித்திர ஜந்துவோ பிராணியோ இல்லை. இட் இப்போதைக்கு இது உயிரோட அசைஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அசைவின் வேகம் நிமிஷத்துக்கு நிமிஷம் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஐ மீன் படிப்படியாக இது செத்துக்கிட்டு வருது. இன்னும் 2 நாளோ 3 நாளோ இது கம்ப்ளீட்டாக செத்துடும். சஸ்பென்ஸை வளர்க்காதீங்க ப்ரொஃபஸர் சார், இது உண்மையில் என்னங்கிறத முதல்ல சொல்லுங்க. அவர் நிதானமாக சொன்னார். இது நம்மை போல ஒரு மனிதன்தான். அதிர்ச்சியோடு அவர் முகத்தை பார்த்தார்கள். அத்தியாயம் 14. கல்யாண்ராஜ் அஜித் மேனனின் மின்னும் கண்களையே ரொம்ப நேரம் இமைக்காமல் விரித்தார். அவரோ மிகவும் இலகுவான பார்வையில் கல்யாண்ராஜை ஒருவித பெருமித சிரிப்போடு பார்த்து கொண்டிருந்தார். கல்யாண்ராஜ் குரலில் பிசிறடிக்க சொன்னார், அஜித் மேனன், உன்னை ஒரு மென்மையான சயின்டிஸ்ட்னு தான் இத்தனை நாளாக நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் உனக்குள்ள இத்தனை பயங்கரமான மனசு உறைஞ்சு கிடக்குங்கிறத இன்னைக்கு தான் பார்க்குறேன். என்னால் நீ சொன்னதை கொஞ்சம் கூட ஜீரணிக்க முடியலை. அஜித் மேனன் தொடர்ந்து உதட்டில் புன்னகையை தக்க வைத்திருந்தார். வாட்ஸ் தர்? இரக்கமே இல்லாமல் எதிரிங்க சில சமயம் நம்ம காலை வாரி விடுறது இல்லையா? யோசிச்சு பாரு. எதிரிங்க விஷயத்தில் லாஜிக் பார்க்கக்கூடாது, கருணை காட்டக்கூடாது. உங்கிட்ட ஒரு பவர்ஃபுல் அஸ்திரம் மாட்டுச்சுன்னா உடனே அதை பிரயோகம் பண்ணணும். அதுதான் என் பிரின்சிபல். என்னால் நீ சொல்கிறத ஏற்றுக்க முடியாது. பிடிக்காதவனை கொலை பண்ணுறது மிருகச் செயல். நீ சிந்திக்க தெரிஞ்சவன் அஜித் மேனன். எனக்கு சிந்திக்க தெரிஞ்சதால தான் பட்டினி இந்த யோசனை உதயமாச்சு. விட்டா நீ எனக்கு ஆன்மீக போதனையை நடத்திடுவ போலிருக்கே. நான் உன்னோட ஃப்ரெண்டு. நீ தப்பான வழியில் போகும்போது அட்வைஸ் பண்ணுறது என்னோட கடமை இல்லையா? நான் தான் உனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டிய நிலையில் இருக்கேன். சுஜிதா ட்ரேடிங் கம்பெனி எம்டி ஒவ்வொரு டெண்டர் மீட்டிங்லேயும் பெரிய தலைவலியாக வந்து சேருறாருன்னு நீ அடிக்கடி புலம்புவியே. நீ நினச்சா அவன் அடுத்த டெண்டர் மீட்டிங்கில் உன்னோட பிஸ்னஸ்க்கு இடைஞ்சலாக வராமல் பண்ணலாம். தனியாக பேசணுன்னு அவனை வர சொல்லி இந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டு 5 நிமிஷம் அவனை உத்துப்பாரு. ஆள் அப்படியே உரு தெரியாமல் கூலாயிருவான். எதிரியே இல்லாமல் பண்ண இதை விட சுலபமான வழி இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. தொழிலில் திறமையை காட்டி அவனை அப்புறப்படுத்துறது எப்படிங்கிறது எனக்கு தெரியும் அஜித் மேனன். இன்னொரு தடவை இந்த மாதிரி சீப்பான வழியை என்கிட்ட சொல்லாத. உலகம் புரியாத ஆளாக இருக்கியே. நீ 24 மணி நேரமும் லேபுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறவன். உன்னை விட உலகம் எனக்கு நல்லா தெரியும். ஏதோ தைரியத்தில் ஏதாவது பண்ணிக்கிட்டு மாட்டிக்காத. அப்புறம் மாட்டிக்கிட்டு பின்னால் யோசிச்சு பிரயோஜனமே கிடையாது. உன்னோட விபரீத யோசனையெல்லாம் கையை விட்டுட்டு வர சொல்கிறேன். உயிரெடுக்கக்கூடிய இந்த கண்ணாடியை டெஸ்ட்ராக்ட் பண்ணிவிடு. உருப்படியாக கண் ஆராய்ச்சியில் ஈடுபடு. நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். என்னோட நெருங்கிய நண்பனான உன்னோட யோசனைகளும் என்னை போலவே இருக்குன்னு நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். உன்னை நினச்சா பாவமாக இருக்குது. டெஸ்டிங் நாற்காலியில் உட்கார்ந்திருந்த கல்யாண்ராஜ் தலையை நிமிர்த்தி அவரை ஏறிட்டார். ஏன் பாவமாக இருக்குது? என்னோட யோசனையும் உன்னோட யோசனையும் ஒத்து போகாததை நினச்சி பாவப்படுறேன். இதில் பாவப்பட பரிதாபப்பட என்ன இருக்குது? அஜித் மேனன் சிரித்து கொண்டே படு சர்வசாதாரணமாக சொன்னார். உன்னை அநியாயமாக சாகடிக்க வேண்டியிருக்கே. என்ன? கல்யாண்ராஜ் அதிர்ந்து போய் தான் உட்கார்ந்திருந்த நாற்காலியை விட்டு அவசரமாக எழ முயன்றார். டெஸ்டிங்காக அருணையும் சபரியையும் பெல்ட்டால் இணைத்து கட்டப்பட்டிருந்த மாதிரி டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக கல்யாண்ராஜையும் கட்டி வைத்திருந்தார். கலவரம் பரவிய குரலோடு கல்யாண்ராஜ் வார்த்தைகளை வெளியிட்டார். அஜித் மேனன், விளையாடாத. இந்த பெல்ட்டை முதல்ல ரிமூவ் பண்ண. நான் இந்த சேரை விட்டு எந்திரிக்கணும். அது எப்படி? நீ சேரை விட்டு எழுந்திருக்காமல் இருந்தால் தானே நான் உன்னை சுலபமாக தீர்த்து கட்ட முடியும். எனக்கு உன்னோட அளவுக்கு உலக அறிவு இல்லைனாலும் ஒன்ஸ் தப்பு பண்ண ஆரம்பிச்சுட்டா
அதுக்கப்புறம் போலீஸில் மாட்டாமல் இருக்க என்னென்ன செய்யணுமோ அதெல்லாமே தெரியும். கொஞ்சம் நான் சொல்கிறத கேளு. நான் சொன்னதை அப்போவே நீ கேட்கல, இப்போ நீ சொல்கிறத நான் கேட்க போகிறதில்ல. உன்னை வெளியே விட்டுட்டா உன்னோட வாய் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் எங்கேயாவது தப்பு தப்பாக உளறி தொலைச்சிருமே. கல்யாண்ராஜ் பயத்துடன் அவரை பார்த்தார். லேசாய் குரல் நடுங்க சொன்னார். நீ என்ன வேணும்னாலும் செஞ்சுக்கோ, நான் எதையும் கண்டுக்கல, யார்கிட்டையும் வாய் திறக்கல, என்னை விட்டுடு. இவ்வளவு பெரிய விஷயத்தை பற்றி உன்னால் வாயை திறக்காமல் இருக்க முடியாது. இப்போ உயிர் மேலே உள்ள ஆசையில் நீ என்ன வேணும்னாலும் ப்ராமிஸ் பண்ணுவ. அப்படி இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் தானேன்னு உரிமையாக அட்வைஸ் பண்ணி பார்த்தேன், நீ கேட்கல. பரவாயில்ல, பிரச்சனை இத்தோட விட்டுடுவோம். என்ன இருந்தாலும் நீ என்னோட ஃப்ரெண்டு தான். நீ பிடிக்காததை செஞ்சாலும் உன்னை மாட்டி விட சத்தியமாக நான் மனசால கூட நினைக்க மாட்டேன். எனக்கு கண் வைத்தியம் மட்டும் இல்லை, மனிதர்களோட சைக்காலஜியும் நல்லாவே தெரியும். போன நிமிஷம் வரைக்கும் கூட உனக்கு என் மேலே ஆழமான நட்புணர்வு இருந்திருக்கலாம். ஆனால் நான் எப்போ உன்னை சுயநலத்துக்காக தீர்த்து கட்ட முடிவெடுத்தேனோ அந்த நிமிஷமே உனக்கு என் மேலே இருந்த அஃபெக்ஷன் சுத்தமாக போயிருக்கும். கல்யாண்ராஜ் தவிப்பாய் அவரை பார்த்து சொன்னார். இப்படியெல்லாம் நீயா எதையாவது கற்பனை பண்ணிக்க வேண்டாம் அஜித் மேனன். நான் அப்படியெல்லாம் நினைக்கல. எந்த நிலைமையிலும் உனக்கு நான் நிஜமான தோழன்தான், உன்னுடைய பழைய கல்யாண்ராஜ் தான். சாரி, இந்த மாதிரி டைலாக்கெல்லாம் சினிமாவில் தான் நிறைய வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் சீரியஸாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் உன்னை விட சீரியஸாக இருக்கேன். ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மை டைம் சொல்லிக்கொண்டே லேபின் வாசல் கதவை நெருங்கி அதை வேகமாக அடைத்தார். திரும்பவும் மேஜையை நெருங்கி அந்த பெட்டியை திறந்தார். உள்ளே இருந்த அந்த கொலைக்கார கண்ணாடியை வெளியே எடுத்தார். அதை தன் முகத்துக்கு மாட்டிக்கொண்டார். சற்று நேரத்திற்கு முன்பு அந்த பூனைக்குட்டிக்கு ஏற்பட்ட பரிதாபமான முடிவு மனசை இறுக்கமாய் ஆக்கிரமிக்க வெளுத்து போன முகத்தோடு வெளவெளுத்து போன குரலோடு நடுநடுங்கி அலறினார் கல்யாண்ராஜ். வேண்டாம் வேண்டாம் அஜித் மேனன், நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன், என்னை கொன்னுடாத ப்ளீஸ் ப்ளீஸ். கல்யாண்ராஜின் முகம் இறுகி போய் கிடந்தது. கல்யாண்ராஜின் கெஞ்சல் குரல்களை கொஞ்சமும் காதில் வாங்கி கொள்ளாமல்